இந்த மாதம் 2500 ரூபாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னீங்க. அதில் கொஞ்சம் டைம் கேட்டார் அவர். கண்டிப்பாக டைம் தரப்படும். மக்களே சொன்னாங்க, முதல்ல நீங்கள் உட்காந்து பல வேலைகள் பண்ண வேண்டியது இருக்குது, நீங்கள் பண்ணுங்க, பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எங்களுக்கு செய்வீங்க, நம்பிக்கை இருக்குன்ற விஷயத்தை சொல்லப்பட்ட ஒரு விஷயமும் அவர் காதுக்கு போச்சு. ஆனால் இதற்கு முன்பாக கொடுக்கப்பட்ட அந்த 1000 ரூபாய் இருக்கு இல்லையா, அது வந்து எல்லாருக்குமே இப்போ போயாச்சு. அதை வந்து எந்த விதமான ஒரு டாட்ஸ்லையும் கேள்வியும் கேட்கல, ஒன்றும் பண்ணலை. இதற்கு முன்னாடி நடந்த ஆட்சியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்பட்ட 3 திட்டங்களுமே செயல்படுத்தப்பட்டது. அதில் எந்த விதமான ஒரு சின்ன டாட் எனக்கு கிடையவே கிடையாது. அது வந்து எல்லாமே தொடரும். அது என் நோக்கமே கிடையாது. மேற்கொண்டு நான் சொன்ன விஷயங்கள் அடிஷனலாக நான் செய்வேன். நான் இதை அப்படிங்கும்போது கிட்ட 1,30,00,000 பேருக்கு வந்து இந்த அமௌண்ட் போய் சேர்ந்திருக்கு. அப்புறம் புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுமை திட்டம் படிக்கலாம் தொடருங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. அவருடைய சட்டசபையிலே சொன்னதே அதுதான். எல்லாமே செயல்படுத்துவேன், நான் சொன்னதையும் செயல்படுத்துவேன், நான் சொன்னதுக்கு கொஞ்சம் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு மட்டும் ஒரு அன்பாக ரெக்வெஸ்ட் வச்சதையும் நம்ம கேட்டோம். நம்ம இதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். சில 5 வருஷம் இருக்கும், சில 10 வருஷம் இருக்கும். அப்படி சேஞ்ச் ஆகும்போது சில விஷயங்கள் மாற்றம் செய்யப்படும். இப்போ இந்த வருடம் வந்து நம்மளுடைய விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சராக பதவி பிரமாணம் ஏற்ற பிறகு அரசு மாறி இருக்கு.